தெய்வ ஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளுக்கு என்று கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமா? எசாயாவின் புஸ்தகம் 55வது அதிகாரம், அதில் 3வது வசனம். அதில் முதல் பகுதியை மாத்திரம் எடுத்துக்கணும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் பாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். எவ்வளவு அருமையான வசனம் பார்த்தீங்களா? உங்கள் செவியை சாய்ங்க, முதல்ல என்கிட்ட வாங்க, உங்கள் செவியை சாய்த்து என்கிட்ட வாங்க, அப்புறம் கேளுங்க, உங்க ஆத்மா பிழைக்கும். எனக்கு இதை சொல்லும் பொழுது ஒரு சாட்சி ஞாபகம் இருந்தது. ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை உருவாவது பெரிய சந்தோஷமா இருக்கும், நன்மையாய் ஒழுக்கமாய் உருவாவது, கர்த்தருக்கு பிரியமாய் உருவாவது, அது சந்தோஷமா இருக்கும். சும்மா பாவத்தில் கற்பம் தெரித்தால் கூட கர்த்தருடைய விருப்பத்தின்படி நடக்கும் பொழுது ஆண்டவர் அதை வந்து ஆசீர்வதிப்பார். இந்த குழந்தை உருவாச்சு, எல்லாமே நன்மையாக நடந்து கொண்டே இருந்தது. அந்த கணவன் மனைவி அவ்வளோ அன்பாய் பாசமா இருந்து கொண்டே இருந்தாங்க. அந்த குழந்தை பிறந்த போது அந்த கணவர் அதிர்ந்து போனார். ஏன்னா அந்த குழந்தை 30 வயது உள்ள குழந்தை போல இருந்தது. அதனால அந்த மனைவியை வெறுத்து குழந்தையை வெறுத்து விட்டு போயிட்டாங்க. ஆனால் தாய்க்கு அப்படி மனசு விடலை, குழந்தைய வேண்டாம், ஆனால் ஆசிரமத்தில் விட்டுடலாம், புருஷன் போதுன்னு சொல்லி அவர் போகலை. வெயிட் பண்ணான். யார் இருப்பா அந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய அவ எடுத்து வளர்த்தான். ஒரு மீட்டிங்ல ஒரு பெரிய பரிசுத்தவான் ஒருத்தர் வராரு, அப்படி ஜோம் பண்ணா அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவனுக்கு என்ன ஒரு நம்பிக்கையும் இல்லை. 30 வயது போல குழந்தை இருந்தா 30 வயதுல இருக்கு, 60 வயது மாதிரி இருக்கும். திருமணம் யாரும் செய்து வைக்க முடியாது. மூய்சை தாடியெல்லாம் சின்ன வயசுலயே வந்துருக்கு, பெருசா அவள் லட்சணமா அந்த குழந்தை இருந்தது. அந்த குழந்தைய பார்க்குறவங்களாம் கேலி கிண்டல் ரொம்ப செஞ்சாங்க. ஒரு 6 வயது ஆயிட்டு, 6 வயது ஆனால் 36 வயசான மாதிரி ரொம்ப கேலி கிண்டல் செய்தது. ரொம்ப அந்த பிள்ளையை வேதனைப்படுத்தினாங்க, தாயை வேதனைப்படுத்தினாங்க. சபிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லி அந்த தாயை பார்த்து சொன்னாங்க. ஒரு சாபம் பிறந்திருக்குதுன்னு சொல்லி அந்த பையனையும் வேதனைப்படுத்தினாங்க. ரொம்ப சோர்ந்து போய் மனம் நொந்து ஏன் வாழணும் அப்படிங்கிற ஒரு நினைப்புலதான் அந்த பிள்ளையும் தாய் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு தேவ மனுஷன் வாராரு அப்படின்னு சொன்னோன்னே, இதுகளுக்கு வந்து ஆண்டவர் அறியாத ஜனங்கள் இருந்தாலும் யாராவது ஒரு ஆறுதலா 2 வார்த்தை பேசினா நல்லா இருக்கும். அவங்க சொன்னாங்க ஆறுதலாக பேசுவாரு அப்படின்னு. ஏதாவது அற்புதங்கள் நடக்கும், ஆறுதலா இருக்கணும். சரி போவோமேன்னு சொல்லி முதல் 2 நாள் அட்டன் பண்ணாங்க. மனசுக்கு அவ்வளோ சமாதானமா இருந்துச்சு. 3வது நாள் போய் கேட்கும் பொழுது அவன் வாயை திறந்து கேட்டாளா, இயேசுவே என்னை நினையும் என்று ஒரே வார்த்தை கேட்டான். அந்த ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து அடுத்த நிமிஷம் வாயிலிருந்து அந்த பிள்ளையோட பேரை சொல்லி கூப்பிட்டாராம். அன்பு மகளே, நீ வேண்டுகிற காரியம் இன்றைய நைட்ல இருந்து ஆரம்பிக்குது. உன் பிள்ளையை குறித்து நீ வேண்டுதல் செய்தாய் அல்லவா? உன் பிள்ளையின் வாழ்க்கை தலைகீழாக மாறாதான்னு நினைக்கிறாய் அல்லவா? இன்னைக்கு நைட்டுக்குள்ள உன் பிள்ளையோட வாழ்க்கை மாறிடுன்னு சொன்னாராம். காலையில எழுப்பி பார்த்தாங்களாம். 6 வயதுக்குள்ள பிள்ளை எப்படி இருக்குமோ அப்படியே பிள்ளை இருந்தலாம். அந்த பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையை கத்திருக்கின்றார். இருக்கிறீங்க, கேட்கிறீங்களா? வாயை திறந்து கேள்வி வசனம் இருக்கு. வாயை விரிவாய் திற, அதை நன்மையினால் நான் நிரப்புவேன்னு சொல்கிறார். நீங்க கேளுங்க. அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு அருளிய நிச்சயமான கிருபைகளை உனக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன்னு சொல்லியிருக்கார். நித்திய உடன்படிக்கையை நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுப்பேன், உன்னை வாழ வைப்பேன், உன்னை சந்தோஷமா இருக்க பண்ணுங்க, நீ சோர்ந்து போகாதேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிடுறேன். நாம் கேட்போமா? முதல்ல அவங்க அந்த பொண்ணு கேட்டா, செவியை சாய்த்து கேட்டா. ஒரு மீட்டிங் நடக்குது, அங்கே இயேசு அற்புதம் செய்யறாரு, என்னிடத்தில் வாருங்கள்னு அழைச்சாங்க. அந்த பொண்ணு போனா, வாயை திறந்து கேட்டா, அன்று உடனே அற்புதம் செய்வார். ரொம்ப நாள்லாம் காத்திருப்பதில்லை. நீங்க நைட் அற்புதம், காலையில எழுந்து பார்க்கும் பொழுது புதிய சாயலை பார்ப்பாயின்னு சொன்னது போல புதிய சாயலை பார்த்து அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. அவங்க சுற்றி இருந்தவங்களும் ஆச்சரியப்பட்டாங்க. பிள்ளையை மாத்திட்டு வந்துட்டாங்க. இல்ல, இயேசு பிள்ளையவே மாத்திட்டாரு, சரீரத்தையே மாற்றி விட்டாரு. பிள்ளை அவ்வளவு லட்சணமா இருந்த பிள்ளைய அழகுள்ள பிள்ளையா தேவன் மாற்றி மகிழ பண்ணினார். தாயை மகிழ பண்ணின தேவன் உங்களை மகிழ பண்ண மாட்டாரா? கட்டாயம் மகிழ பண்ணுவார். நாம் ஜெபிப்போமா? அன்பு தகப்பனே, கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். நான் யார் இந்த காணொலி வழியாக என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா, எனக்கு தேவன் நன்மை செய்ய மாட்டாரா என்று சொல்லி ஏக்கத்தோடு வேதனையோடு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருடைய வேதனையை மாற்றும், இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை மாற்றும்.
ஆண்டவரே, அந்த பிள்ளைங்க ஏங்கி நிற்கிறாங்க. அந்த ஏக்கத்தை ஜெபமாய் ஏற்றுக்கொண்டு அந்த ஏக்கத்திற்கு ஏற்ற பலனை கொடுத்து அந்த வேதனையை மாற்றி கொடுங்க இயேசப்பா. பிள்ளைகளை வாழவே பண்ணுங்க. சாபங்கள் குறியைகள் எல்லாம் நிர்மூலமாக, பாவக்கட்டுகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும். எத்தனையோ நாட்கள் வேதனையோடு இருந்துட்டாங்க, கண்ணீரோடு இருந்துட்டாங்க. இனி வாழ்ந்திருக்கும்படி செய், இனி சுகித்திருக்கும்படி செய். நன்மையினால் சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தில் அந்த பிள்ளையை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீங்க நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, நாம் எப்பொழுதும் கர்த்தரை சார்ந்து இருக்கிற வாழ்க்கை வாழ பழகிக்கொள்வேன். எல்லா காரியத்திற்கும் கர்த்தரை சார்ந்து இருக்க பாருங்க, அதனுடைய விளைவு அருமையா இருக்கும். ஆண்டவர் நடத்தும் பாதையில், ஒவ்வொரு நாளும் நடத்தும் பாதையில் அருமையா இருக்கும். நாம் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், ஆசீர்வாதமாயிருக்கும். ஓகே, கவலைப்படாதீங்க. ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். God bless you.